இந்த saree என்னோடய ஃப்ரெண்டோட saree ப்ளவுஸ் தைக்க வந்திருக்கு. அதோட இதில் ஸ்டோன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சிம்பிளாக ஸ்டோன் மட்டும் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தான் கொடுக்குற காசுக்கு மேலே கூவோம்லன்னு எக்ஸ்ட்ரா ஒரு சர்ப்ரைஸும் சேர்த்து செஞ்சோம். அது என்னென்னு நான் எண்டில் சொல்கிறேன், அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக்காக பொறுமை ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் டிசைன் பார்க்கணும், அதுக்கு மேட்சாக ஸ்டோன் பார்க்கணும். அடுத்து இந்த க்ளூவில் அழகாக ஸ்டோனை எடுத்து ஒட்ட வச்சுட்டு அது காயிற வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லி அப்படியே க்ளூ அடுத்தடுத்து வச்சு ஸ்டோனை ஒட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தால் அடுத்து saree வேறு ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டோன் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம சிஸ்டர் இருக்காங்க, நான் ஸ்டோன் ஓட்ட சொல்ல அவங்க வீடியோ எடுப்பாங்க. இந்த சாரியோட ப்ளவுஸும் அவங்க தைச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க தைச்சிட்ருக்க சொல்ல நான் வீடியோ எடுப்பேன். இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு ஓரளவு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பிளெயின் சாரியில் இதை மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு காட்டினா, அதை மாதிரி பிளெயின் சாரியாக இருந்தால் நம்மளே ஏதாச்சும் டிசைன் போட்டுக்கலாம். இது வந்து சில்க் சாரி மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து மாடலுக்கு ஏற்ப நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனோட அவுட்லுக்கை பார்க்குறீங்களா? இந்த சாரியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 days எடுத்துக்கிட்டேன். அதுவே கொஞ்சம் ஸ்பீடு தான். அவங்க ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டனால கொஞ்சம் வேகமாக முடிக்க வேண்டியதாக போச்சு. இதை மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரி நீங்கள் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ஸ்டோன் ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதோ சர்ப்ரைஸாக காட்ட போகிறேன்னு நீங்கள் காட்டுன்னு சொல்கிறீங்களா? இருந்தால் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டோன் ஒர்க்லேயே அவங்க நேம் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர், இந்த 2 லெட்டரையும் போட்டு கொடுத்தா அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னோட இந்த ஒர்க்கு, இந்த மாடல் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.